அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிடணும் அப்படின்னு இருக்கோம். நான் இன்னைக்கு வந்தது பார்த்தீங்கன்னா கோவளம் ஃபிஷ் மார்க்கெட் தாங்க வந்திருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா நம்ம கோவளம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாகவே மீன் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நண்டு, எறா எல்லாமே இங்கே இடத்துல உங்களுக்கு எப்போ வந்தாலுமே இருக்கும். காலையில் டைம்லேயும் இருக்கும், ஈவினிங் டைம்லேயும் இருக்கும். இப்போ வாங்க என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்க, அப்படியே மீன் ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் நீங்கள் மீன்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7 மணிக்கெல்லாமே வந்துடுங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாமே போட்டு வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான். சனிக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமும் வந்து அதிகமாகவே இருந்தது. அது 400 2 3 மீன் இருக்காது. மீன் வாழை வாங்கணும்னு சொல்லிட்டு 300 கம்மி பண்ணிட்டாங்க. இது வவ்வால் எவ்வளோண்ணா? வவ்வால் அப்படியே 700 ஆகிடும். 600 பாரு 500 வரும், 500 வரும். அது எடுப்பேன், கவர் எடுப்பேன். எவ்வளோ அது சங்கரா? அது ஊடா எவ்வளோண்ணா? ஊடா மீன் இது எவ்வளோ? ஊடாவா 500 ரூபாண்ணா? ஆமாம். கொடுங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் வேணும். பெரிய சைஸ் மட்டும் எடுத்து பருகி. ஆமாம். இந்த ஒரு கடமை எவ்வளோ இது? 200 ரூபாவா? இந்த ஐல எவ்வளோக்கா? ஆயில் 400 போடுறோம். இது காரப்பொடி இது அப்படியே 200. 200 ரூபாவா? வேறு ஒன்றும் வாங்கணும், சூப்பராக இருக்கும் இது. இது இந்த ஒன்றே ஒன்றாக்கா 500 ரூபா? இந்த இறா எவ்வளோண்ணா? 800 ரூபா கொடுக்கும். 2000 ரூபா போயிடுச்சு. உயிரோடய தந்தா 2000 ரூபாய் ஒரு பீஸ் மட்டும். அன்சே இது இப்போ எவ்வளோ சொல்கிறீங்க? 800 ரூபா கொடுக்கும். சங்கரா? சங்கரா 500. இது காளா மீன்லாம் எவ்வளோண்ணா? காளா மீன் பாறை வேணுமா? காலா மீன் இது வந்து 1800 ரூபா. 1800. 2200. மைப்பாருண்ணா வவால் மாதிரியா இருக்குண்ணா அது. அக்கா இது என்னது? இந்தியன் சாலமீனா எவ்வளோ இது? 400 ரூபாவா? இல்லைக்கா, யூடியூப்புக்கு எடுக்கிறீங்களா? இது காரப்பொடி 100 ரூபாவா? அது பெருசு பெருசு எவ்வளோக்கா? சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? அக்கா உங்ககிட்ட தான் எப்பவுமே எடுக்கிறது, சொல்லுங்கக்கா. அது 400 300 தரும். இது இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா? இதெல்லாம் அது 200. அது கடல் கெளுத்தியா? எவ்வளோ அது? ஃப்ரீயாக தருவோம், ஓகேவா? ஃப்ரீயாக தரீங்களா? இந்த அக்காவை பார்த்துக்கங்க. இது ஒரு மீன் 1000 ரூபாவா? ரெண்டா? ரெண்டுமே 1000 ரூபா. இது பாறை? அது பாறை தேங்காய் எவ்வளோண்ணா? அது வந்து 1500. எவ்வளோண்ணா? மடவெல்லாம் எவ்வளோண்ணா? 250. இது என்ன மத்தியா? கவலை எவ்வளோண்ணா? இது ஒன்று தான் மத்தி 200 ரூபா. இது வாழை மீன்? வாழை மீனா வேணுமா? இல்லை இல்லை சொல்லுங்க. இது எல்லா மீனும் ஒரு 700 ரூபாய். இது 700 ரூபா. அப்படியே 500 ரூபா கொடுத்து. சரி, ஒரு 500 சில்லறை இருந்தால் கொடுங்களா? அக்கா அது ஷீலா எவ்வளோ? நான் தரேன். நாங்கள் 400 கொடுங்க. 400 ரூபாவா? இது வஞ்சிரம்? வஞ்சிரம் 300 ரூபா கொடுங்க. இது கிழங்கு எவ்வளோக்கா? கிழங்க 300 ரூபா கொடுங்க. இது இந்தியன் சால்மனா? ஆமாம், இந்தியன் சால்மன். எவ்வளோ இது? 500 ரூபா மாதிரி. அப்பா வணக்கம், உங்கள் பேர் என்ன? என் பேர் ஜெயபிரகாஷ். ஜெய் பிரகாஷ். நீங்கள் எவ்வளோ நாளாக இங்கே தொழில் பண்ணுறீங்க?
நான் குறைஞ்சபட்சம் என் வயசுக்கு ஒரு 60 வயசு 60 வயசாக்கு மேலே ஆகிடுச்சு. எங்கள் பூர்வீகம் வந்து ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து நாங்கள் பூர்வீகம் ஊருக்கோம். இது என்ன மீன்? கடல் கெளித்தியா? எவ்வளோக்கா இது? 200 இதில் எப்படி முள் இருக்கு? முள் இருக்குமாக்கா? குழம்பு வச்சா ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இப்போ இங்கே எவ்வளோ நேரம் போட்டு இருக்கோங்க்கா? காலைல எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். காலையில் 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். காலைல 7 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். சாயந்தரம் இருக்குமா? சாயங்காலம் 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். 3 மணிலேருந்து 7 மணி வரைக்கும். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க மீன்களோட ரேட்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு. இந்த ஒரு பாட்டிக்கிட்ட வந்து நீங்கள் மீன் வாங்கினீங்கன்னா இந்த பாட்டி மீனோட ரேட்லாமே ரொம்பவே கம்மி பண்ணி தருவாங்க. அதுக்கு அடுத்த ஒரு போட்டு வந்திருந்தது. இந்த ஒரு போட்டில் என்னென்ன மீன்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சங்கரா மீன் இருந்தது. அப்புறமா இப்போ எடுத்து வைக்கிறாரு பாருங்க, அது தாங்க மைப்பாறை மீனுன்னு சொல்லுவாங்க. இந்த பாறை மீன் அதிகமாக கிடைக்காது. கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. இதில் முள்ளுன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே இருக்காது. ஒரே ஒரு முள் மட்டும் தான் இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இது தாங்க மாமியா பாறை மீன். இந்த மாமியா பாறை மீனுமே நிறையவே கிடைக்காது. இவங்க கிடச்சிச்சுன்னா இவங்களாமே எடுத்துன்னு போயிடுவாங்க. இந்த மீனை நம்மளுக்கு விற்கிறதுக்கு தரமாட்டாங்க. இப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு வச்சுருந்தாங்க. மாமியா பாறை மீனும் அந்த மைப்பாறை மீனும் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மீன், இந்த கவலை மீன் இதெல்லாமே வலையிலேருந்து எடுத்து போட்டுன்னு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கூறு வந்து 200 ரூபா அப்படி சொல்லியிருந்தாங்க. அந்த வாழை மீன் மொத்தமே வந்து 500 ரூபா தாங்க மக்களே. அதுக்கு அடுத்த இன்னொரு ஒரு போட்டில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான மீன்லாம் இருந்தது. நவர மீனும் சங்கரா மீனும் தாங்க வச்சுருந்தாங்க. இந்த நவர மீன் சங்கரா மீன் இதெல்லாம் என்ன ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம் வாங்க. சங்கரா எவ்வளோண்ணா? 500 ரூபா. இது பெருசு 600. 100 ரூபா எக்ஸ்ட்ரா. நவரெல்லாம் 300 ரூபா. நண்பர்களே, இப்போ நீங்கள் கோலத்தோட முழு வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க. மீன்களோட ரேட்லாம் எப்படி இருந்தது, எந்தெந்த போட்டில் மீனோட ரேட்லாம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி போனவனையுமே எந்த போட்லேயுமே மீனை வாங்கிடாதீங்க. நீங்கள் வீக் டேஸ்லலாம் போனீங்கன்னா மீனோட ரேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். நீங்கள் சாட்டர்டே சண்டே டைமில் போனீங்கன்னா மீனோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். இந்த இடத்துல எப்போவுமே நம்மளுக்கு மீன்லாம் கிடைக்கும். பெரிய பெரிய மீன் எல்லாமே இந்த இடத்துல கிடைக்கும். தூண்டில் மீன் எல்லாமே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம தூண்டில் மீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கீங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.